அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, நம்முடைய தமிழர் பண்பாடு இந்த உலகத்திலே மிகச் சிறந்த பண்பாடு. காரணம், அவன் வாழுகின்ற இடத்திற்கு தகுந்தார் போன்று அவன் தன்னை அமைத்துக் கொண்டான். அவன் எந்த இடத்தில் வாழ்கின்றானோ அந்த சூழ்நிலைக்கேற்ப தனக்கென்று ஒரு விதிமுறைகளை வகுத்து கொண்டதே பண்பாடு. மிகச்சிறந்த பண்பாடாக தமிழ் பண்பாடு போற்றப்படுகிறது. அவன் உண்ணுகின்ற உணவை கூட ஒரு வகைப்படுத்தினான். நாம் உண்ணுகின்ற பொருட்களை 9 வகுத்தார். நவதானியம் என்று சொல்கிறோம் இல்லையா, 9 வகுத்தான். நெல், கோதுமை, துவரை, பயறு, கொண்டைக்கடலை, மொச்சை, எள்ளு, உளுந்து, கொள்ளு. கொள்ளு என்றால் காணம். எல்லாம் வகை. அப்ப அரிசி என்றால் அரிசி வகை வகையாக, கோதுமை என்றால் கோதுமை வகை வகையாக, பயறு என்றால் சிறுபயிறு, பெரும்பயிறு, இப்படி வகை வகையாக. ஆக இந்த பொருட்களை, உண்ணுகின்ற பொருட்களை கூட தமிழன் 9 வகுத்தான். 9 பிரித்த தமிழன், உண்ணுகின்ற உணவின் வகைகளை 9 பிரித்த தமிழன் தான் செல்லுகின்ற திசையை 8 பிரித்தான். நம்ம எங்கே எதை நோக்கி செல்லுகின்றோம் என்பது தெரியாத காலத்தில் அவன் திசைகளை 8 பிரித்தான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரி, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட முக்கு என்று சொல்லுகிறோம் இல்லையா, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு. இப்படி திசைகளை 8 பிரித்தான். திசைகளை 8 பிரித்த தமிழன் நாட்களை 7 பிரித்தார். ஒரு மாதத்திற்கு 30 நாள், வாரத்திற்கு 7 நாள் என்று பிரித்தான் இல்லையா. அந்த 7 பிரித்தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று 7 பிரித்தான். நாட்களை 7 பிரித்த தமிழன் நாம் உண்ணுகின்ற உணவிலே சுவை 6 வேண்டும் என்று நினைத்தான். அதை 6 பிரித்தான். 6 சுவையோடு ஒருவன் உணவு உண்ண வேண்டும். அதுவே சிறந்த உணவு, அதுவே உணவே மருந்து. ஆகவே சுவையை 6 பிரித்தான். துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு. இந்த 6 உணவுகளும் சுவையும் 6 சுவையும் உணவில் இருக்குமே என்று சொன்னால் அது சிறந்த உணவு. அந்த உணவே மனிதனுக்கு மருந்து. ஒரு உணவினால் உடல் நோய்பட்டால் இன்னொரு உணவினால் அது சரியாகிவிடும். இந்த 6ம் தேவை. சுவையை 6 பிரித்த தமிழன் தான் வாழுகின்ற நிலத்தை 5 பிரித்தான். ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த இடத்திற்கு பெயரை வைத்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்படி 5 இடங்களாக பிரித்து அந்த இடங்களுக்கு தகுந்த தொழில், அந்த இடங்களுக்கு தகுந்த கலாச்சாரம், அந்த இடங்களுக்கு தகுந்த பண்பாடு, இவைகளை எல்லாம் வரையறுத்தான் தமிழன். நிலத்தை 5 பிரித்த தமிழன் நிலத்தை 5 பிரித்த தமிழன் நாம் சுவாசிக்கின்ற காற்றை 4 பிரித்தார். நாம் சுவாசிக்கின்ற இந்த காற்றை 4 பிரித்தான். வாடை, தென்றல், கொண்டல், கச்சான். கச்சான் என்பது மேற்காற்று, மேற்கே இருந்து வீசுவது. மேற்காற்று என்று சொல்லுவாங்க எங்க ஒரு பக்கம். மேற்காற்று மேற்கே இருந்து வீசுவது, கிழக்கில் இருந்து வீசுவது கொண்டல், தெற்கே இருந்து வீசுவது தென்றல்,
வடக்கே இருந்து வீசுவது வாடை. ஆக நாம் காற்றை கூட 4ஆக பிரித்த தமிழன் நாம் பேசுகின்ற தமிழை 3ஆக பிரித்தார். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இன்றைக்கு இயல், இசை, நாடகம் என்று 3ம் வளர்ந்து உயர்ந்து தமிழை இன்று நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் பிரித்தான் பாருங்கள். அதன்தான் இயல், இசை, நாடகம் இந்த 3 தமிழாக பிரித்து தமிழை வளர்த்தான். அந்தந்த இசைத்தமிழை வளர்க்கின்றார்கள், நாடகத்தமிழை ஒரு பக்கம் வளர்க்கின்றார்கள், இயற்தமிழை ஒரு பக்கம் வளர்க்கின்றார்கள். இப்படி இந்த தமிழை நாம் பேசுகின்ற தமிழை கூட 3ஆக பிரித்து வளர்த்தான் தமிழன். தமிழை 3ஆக பிரித்த தமிழன் தம்முடைய வாழ்க்கையை 2ஆக பிரித்தான். நம்முடைய வாழ்க்கையை 2ஆக பிரித்தான். அகம், புறம். அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இது இருக்கிறது. புற வாழ்க்கை தான் நமக்கெல்லாம் தெரிகிறது. உள்ளே அக வாழ்க்கை நமக்கு யாருக்கும் தெரியல. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வாழ்க்கையை நிலையை கொடுத்தான். ஒன்று புற வாழ்க்கை, ஒன்று அக வாழ்க்கை. ஆக வாழ்க்கையை 2ஆக பிரித்த தமிழன் ஒன்றை ஒன்றாக வைத்தார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த உலகத்தில் உள்ள எவருக்கும் ஒன்றாக ஒன்றை பிரித்து வைத்தான். அதுதான் ஒழுக்கம். பொதுவாக வைத்தான். ஒழுக்கத்தை பொதுவாக வைத்தான். ஆணுக்கும் ஒழுக்கம் தேவை, பெண்ணுக்கும் ஒழுக்கம் தேவை, எவருக்கும் ஒழுக்கம் தேவை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒழுக்கம் தேவை என்பதற்காகத்தான் ஒழுக்கத்தை பொதுவாக வைத்தான். அதை உயிரை விட மேலாக வைத்தான். ஆகவே தான் வள்ளுவப் பெருந்தகை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அடித்து சொன்னார். உயிரை விட ஒழுக்கம் மேன்மைப்பட்டது. ஒழுக்கம் என்பது எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். வாழுகின்ற வாழ்க்கை அத்தனையிலும் ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் என்பது தவறான சொல் அல்ல. எல்லாவற்றிலும் ஒரு வேலை செய்கின்றீர்கள், அங்கே ஒழுக்கம் தேவை. ஒருவரின் வாக்கு இருக்கிறது, வாக்கு தவறாமை என்று சொல்வது அதுவும் ஒழுக்கம். உண்மை பேசுவது ஒழுக்கம். தம் வாழ்க்கை முறையில் நடந்து கொள்வது ஒழுக்கம். பள்ளிக்கூடத்துக்கு சரியான நேரத்தில் போவது கூட ஒரு ஒழுக்கம்தான். ஆகவேதான் அந்த ஒழுக்கம்தான் உயிரை விட மேலானது என்று வள்ளுவ பெருந்தகைன்னு சொல்லியிருக்கார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நீங்கள் எப்படி வேணாலும் அந்த ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஒழுக்கம்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்தது என்று நம்முடைய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு பறைசாற்றுகின்றார்கள். ஆகவே தமிழன் வகுத்த வகைகளை பார்க்கின்ற பொழுது உண்ணுகின்ற உணவை 9ஆக படைத்தான், பிரித்தான். நாம் திசைகளை 8ஆக பிரித்த தமிழன் நாட்களை 7ஆக பிரித்தான். நாட்களை 7ஆக பிரித்த தமிழன் சுவையை 6ஆக பிரித்தான். சுவையை 6ஆக பிரித்த தமிழன் நிலங்களை 5ஆக பிரித்தான். நிலங்களை 5ஆக பிரித்த தமிழன் காற்றை, நாம் சுவாசிக்கின்ற காற்றை 4ஆக பிரித்தான். காற்றை 4ஆக பிரித்த தமிழன் பேசுகின்ற தமிழை 3ஆக பிரித்தார். 3ஆக பிரித்த தமிழன், தமிழை 3ஆக பிரித்த தமிழன் வாழ்க்கையை 2ஆக பிரித்தார். 2ஆக பிரித்த தமிழன் ஒழுக்கத்தை 1ஆக வைத்தான், பொதுவாக வைத்தான். அது எல்லோருக்கும் தேவை என்பதனால் அதை 1ஆக வைத்தான் என்று சொல்லி தமிழன் பண்பாடு போற்றக்கூடிய பண்பாடு, அவனுடைய கலாச்சாரம் போற்றுகின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த பண்பாடு ஒழுக்கம் எல்லாம் இருக்கிறதா என்றது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.